இவ்வளவு தத்ரூபமாக உயிரோட்டம் உள்ள கொலு பொம்மைகள் சிலைகள் எல்லாமே இந்த கடையில் நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. மதுரைக்கு வந்திருக்கோம். ஓகே. கொலுக்கு பட்ஜெட் சாமி வாங்க வந்திருக்கோம். எந்த ஊர்லேருந்து வந்து? சிவகாசியிலேருந்து. நம்மளை பார்த்த உடனேயும் எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்த உடனே ஓடி வருமோ அதை மாதிரி எனக்கு இங்கே வந்த உடனே எல்லா சாமியும் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்கள் பேப்பரில் தான் பார்த்து வந்தோம். அந்த சாமி இங்கே இருந்து வாங்கின உடனேயும் கோடான கோடி தேவர்கள் எங்கள் வீட்டுக்கு வர்ற பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வாங்கி கொண்டு போய் நம்ம வீட்டில் ஒரு சாமி வச்சா கூட அந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து தொழில் வந்து நல்லா நடக்குது. மீனாட்சி அம்பாளோட முகத்தை பாருங்க. நீங்கள் வந்து கோவிலுக்கே போத்த வெள்ளங்க, இங்கே வந்தீங்கன்னா ஷோ பீஸில் வைக்கிற மாடர்ன் விநாயகர் கையில் சொல்லுவாங்க. ஆந்திராவிலேருந்து வருது. இது ஃபுல்லாக வுட்லேயே பண்ணியிருக்கோம். வில்லேஜ் கிராஃப்ட். விநாயகர் இருக்காரு, ஆஞ்சநேயர் ரெண்டு பேருமே இருக்காங்க. இது எல்லாமே வுட்டானா? ஆமாம். எப்படின்னா இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக வுட்டில் பண்ணுறாங்க? அவங்க ஸ்பெஷல் ஒரு ஸ்டேட்டுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு காய் மதுரை ஷாப்பிங். இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மனோட மேற்கு கோபுரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வளையல்காரத்தரம் வரும். மேற்கு கோபுரம்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரோடு போகுதுல. இந்த ரோட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பழைய பண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து அட்ரஸ் நீங்கள் கேட்டு வரீங்கன்னா பழைய பண்ட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சினிமாவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான அந்த கடையோடது வந்துடும். இதுதான் வந்து பழைய பண்ட் ஆஃபீஸ். அந்த அம்மா ட்ரேடிங்க்கு பக்கத்துலேயே வந்து பழைய பண்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இந்த சந்துக்குள்ளே நீங்கள் அம்மா ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அந்த சந்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷாப் வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து அப்படியே போகணும். நைனாஸ்னு ஒரு ஷாப் இருக்கா. இதிலேருந்து கரெக்டாக ஒரு 4-5 கடை தள்ளி போனீங்கன்னா ஒரு ரைட் திரும்பும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுவாமி ஃபோட்டோ கடைகள் அதெல்லாம் கூட இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சந்திலேருந்து அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுவாமி ஃபோட்டோ கடைகள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிள் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ திரும்பும்போது உங்களுக்கு வந்து செந்தில் முருகன் ஸ்டோர் அப்படின்னு கூட போட்டிருக்கும். திரும்பினதுமே ரைட் ஹேண்ட் சைட், அகெயின் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உஷான்னு சொல்லிட்டு அந்த தையல் மிஷின் கடை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கடை வந்துடும். அதுக்கு பக்கத்தில் இந்த மாடியில் போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மீனா ஹேண்டிகிராஃப்ட் இந்த ஷாப் இருக்குது. வேறு லெவல் கொலு பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்குது. ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்லேயுமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே குட் குவாலிட்டிங்க, அவ்வளோ ஒரு குட் குவாலிட்டியில் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஏறும்போது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அழகாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு தாட்டா காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோஸில் நீங்கள் வந்து அந்த படிக்கட்டில் நீங்கள் ஏறும்போது அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி ஃபோட்டோகள்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாமே அவங்களோட ஓன் தயாரிப்பு. ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஏறினதுமே உங்களுக்கு வந்து 2 பார்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகள், இங்கேயுமே கொலு பொம்மைகள் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள், நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து சூப்பர்வான சுவாமி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர்? மது. ஓகே சார், இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது? இது நம்பர் 43 தானப்ப மொழியார் தெருவில் இருக்குது. கடை பேர் வந்து மீனா கலைப்பொருள் அங்காடி. ஓகே சார். ஷாப்போட ஏதாவது லொக்கேஷன்ஸ் நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம ஷாப் நியர் சென்ட்ரல் தியேட்டர். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் காமிக்க போகிறீங்க? நவராத்திரிக்குரிய கொலு பொம்மைகள் ஃபுல்லாக காமிக்க போகிறோம். கொலு பொம்மைகள் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 7 மாநில கொலு பொம்மை கிடைக்கும். அந்த 7 மாநில கொலு பொம்மையில் 7 விதமான பொருளை செஞ்ச பொருள் கிடைக்கும். அதை போல் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே சார். பார்க்க போகிறது உலக பிரசித்தி பெற்ற மாயாவரம் கொலு பொம்மைகள். இந்த கொலு பொம்மை எதில் பண்ணியிருப்பாங்கன்னா பேப்பர் மெஸ்ஸில் பண்ணியிருக்காங்க. வாங்க பாருங்கள் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மாயாவரம் பேப்பர் மெஸ்ஸில் பண்ண கலைநயம் மிக்க உயிரோட்டமுள்ள இறைத்தன்மை மிக்க கொலு பொம்மைகள்.
சார் இது கலருக்கு எல்லாமே கேரண்டியா சார்? கண்டிப்பாக. ஓகே. இப்போ கொலு முடிக்கவுமே வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த கலர் வந்து நமக்கு மாறாமல் எப்படி சார் நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது? இது நீங்கள் பேப்பரில் போட்டு பேக் பண்ணி வச்சாலே போதுமானது. காற்று உள்ளே போகாமல் டைட் பேக்கிங் பண்ணணும். பண்ணிட்டோம்னா அந்த கோல்டு கலர் வந்து கருக்காமல் இருக்கும். ஓகே. என்னென்ன சுவாமி ஐட்டம் இது கொலு பொம்மைகளில் வச்சுருக்கீங்க சார்? எல்லாமே இருக்குது. மீனாட்சி, கற்பகாம்பாள், காளிகாம்பாள், தட்சிணாமூர்த்தி, சிவன், வெங்கடாஜலபதி தாயார், முருகன், சூரியனார், இவங்க சார் பார்த்தசாரதி பெருமாள், பராசக்தி, பாலாம்பிகை. பார்த்தசாரதி பெருமாள் இவரா சார்? ஆமாம். அடுத்து சமயபுரம் மாரியம்மன், காளிகாம்பாள், கருமாரியம்மன். நவராத்திரிக்கே வரைக்கும் 3 பேர் இருக்காங்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை. தாத்தா பாட்டி, ராமானுஜர், மணவாள மாமுனிகள், ரங்கன், ருக்குமாயம், மன்னார்குடி ராஜகோபால். யார் சார்? இவர் மன்னார்குடி ராஜகோபால். சரி. இவங்க கருடனில் பெருமாள், அங்கே ஆண்டாள். என்ன ப்ரைஸஸ்லேருந்து கொடுக்குறீங்க சார் இதெல்லாம்? ப்ரைஸ் வந்து 50 ரூபாலேருந்து ஆரம்பிக்கணும். 50 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஷாப்புக்கு வந்து வாங்கணுமா இல்லை ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து? ஷாப்புக்கு வந்து தான் கண்டிப்பாக வாங்கணும். ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது? கண்டிப்பாக கிடையாது. ஓகே சார். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பார் கோடோட இருக்கும். ஃபிக்ஸட் ப்ரைஸ். பேரம் பேசுறதுக்கு வழி கிடையாது. வேலையே இல்லை. எல்லாமே வந்து ஸ்ரிங் பேக்கிங் போட்டு பக்காவாக இருக்கும். எக்ஸ்போர்ட்டுக்குரிய பேக்கிங் பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் நேரில் வந்து வாங்கணும். ஓ, எக்ஸ்போர்ட் பேக்கிங் பண்ணி கொடுப்பீங்க, நேரில் வந்து வாங்கிக்கணும். ஓகே. இப்போ வந்து வெளிநாட்டுக்கெலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பொம்மைகள்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்களா சார்? ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல சார்? அதுக்குரிய பொம்மைகள் இருக்குது, காமிக்கிறேன் நான். ஓகே. ஃபைபர் டால் இருக்குது, காமிக்கிறேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், உடையாது, லைஃப் லாங்காக நல்லாயிருக்கும். அதை நான் உங்களுக்கு நீங்கள் நம்மக்கிட்ட மீனாட்சியில் எல்லா வெரைட்டி டாலும் இருக்குது. 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்குது. 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 5500 வரைக்கும் இருக்குது. பொம்மைகளோட விலைங்கிறது, அதிகமான விலைங்கிறது நம்ம ஷாப்பில் எவ்வளோ சார்? அதிகமான விலைங்கிறது ஒரு 5500 ரூபாய்க்கு. 5500 ரூபாய்க்கு இருக்குது. அது 12000 ரூபாய்க்கும் ஒன்று இருக்குது. அதிகபட்சம் இருக்கிறது, குறைஞ்சபட்சம் 50 ரூபா, அதிகபட்சம் 15000 ரூபா. முகம் லட்சணம் பாருங்களேன். அந்த முகமோட அப்படியே அவ்வளோ அழகாக நம்ம வந்து அம்பால போய் நேரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் லுக் இருக்குது. அந்த கண்கள்லேருந்து, அவளோட கண்ணங்கள்லேருந்து அவ்வளோ அழகாக இருக்குது. உயிரோட்டமாக இருக்கும், இறைத்தன்மை இருக்கும். ஸோ நம்ம ஒரு கோவில் போகிறோன்னா நம்ம வந்து சுவாமியோட பாதத்தை தான் பார்ப்போம். பாதம் முதற்கொண்டு அப்படியே தத்ரூபமாகவே இருக்குது. மீனாட்சி அம்பாலோட முகத்தை பாருங்கள். நீங்கள் வந்து கோவிலுக்கே போக தேவையில்லைங்க, இங்கே வந்தீங்கன்னா பாருங்களேன், அவளோட பாதம் முதற்கொண்டு நீங்கள் கோவிலுக்கு போன ஒரு ஃபீலே இருக்கும். திருவாச்சியிலேருந்து, அவளோட மாலைகள்லேருந்து, அவளோட அணிகலன்கள்லேருந்து, அவளோட சிரிப்புலேருந்து அவ்வளோவுமே தத்ரூபமாக அழகாக வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. முருகன், வள்ளி தெய்வானை. கண்கள் அப்படியே திறந்திருக்க மாதிரியான ஒரு ஃபீல், இறைத்தன்மை இருக்கும். நேரில் நம்மளை பார்ப்பார் சாமி, நம்மகிட்ட பேசுவார். சீரியஸ்லி. இது எந்த ஊர்? மாயவரம். மாயவரம் டால் தான் உலக பிரசித்தி பெற்ற டால், கொலு பொம்மை. ராமர் பட்டாபிஷேகம் செட் வந்து பேப்பர் மெஸ்ஸில் பண்ணது. கீழே இருக்கிற பராசக்தி வந்து கிளேயில் பண்ணது. இது வந்து கல்கத்தாலேருந்து வர்றது. இது வந்து கிளே, இது வந்து பேப்பர் மெஸ் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறது? கல்கட்டா இதெல்லாம் ஒரு 250லேருந்து 250லேருந்து இருக்காங்க. பாலாஜி தாயார் 600 பேப்பரில் பண்ணது. அப்படி கீழே வாங்க. இது வந்து சிவன் ஃபுல்லாக சைவம் அப்படிங்கிறதுக்கு மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், 4 இந்த கோவிலோடையவா? ஆமாம். இது செட்டா அப்படி வந்து செட்டா. ஸோ கொலுக்கும் இந்த மாதிரி வாங்குவாங்களா? செட்டா வாங்குறாங்க.
டால் பூராமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி வச்சு துடைச்சிக்கலாம், கழுவிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஷைனிங் கெடாமல் அப்படியே இருக்கும். அதுதான் இந்த டாலோட ஸ்பெஷல். இப்போ உங்கள் ஷாப்க்கு ஃபர்ஸ்ட் வராங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் கொலு வைக்கிறாங்கன்னா இந்த கொலு பொம்மையை வாங்குங்கன்னு நீங்கள் எந்த மாதிரியான கொலு பொம்மையை சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதுக்குன்னு நான் செட் இருக்குது. பராசக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, தசவதாரம், டிபெண்ட்ஸ் பண்ண அவங்க பட்ஜெட் பொறுத்து, அதை பொறுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருந்தால், இப்போ ஃபஸ்ட்டு புதுசாக வைக்கிறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நம்ம வந்து கொலு பொம்மைகள் வாங்கி? மினிமம் 5000. மினிமம் 5000. 3 படி விற்கலாமா? மோர் தென் எனஃப். இவங்கெல்லாம் எப்படின்னா? இவங்க கிளே தான், ஃபுல்லாக கிளே தான். தலைவர்கள் கிளேயா? ஆமாம். ரொம்பவே அழகாக இருக்குது கண்கள் எல்லாம். இது ஃபுல்லாக கிளே. நடுவில் இருக்க நாமக்கல் ஆஞ்சன் மட்டும் பேப்பர் மெஸ். இவங்க ஃபுல்லாகவுமே கிளே. இவங்க ஃபுல்லாக கிளே, தெரசாலன்னு எல்லாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மாடர்ன் விநாயகர் கிளேயில் பண்ண கல்கத்தாலேருந்து வந்துருக்கு. சீரியஸ்லி இந்த மாதிரியான கொலுக்கு தேவையான பொம்மைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க, மீனா கிராஃப்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வர மைண்ட் செட்டில் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு போவீங்க, அந்த அளவு இருக்குது. ஒவ்வொரு சுவாமிகளோட முகமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அப்படி பேசுகிற மாதிரி தத்ரூபமாக, கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு அம்பாளை எப்படி தரிசனம் பண்ணுவோமோ அதே மாதிரி தத்ரூபமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்டைலிஷாக நிறைய விநாயகர் இருக்காங்க. தாத்தா பாட்டி முகம் இது சும்மா நம்ம வந்து செவத்தில் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பொம்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குங்க. ஷோ பீஸில் வைக்கிற மாடர்ன் விநாயகர், கையில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி அண்டு மூஞ்சூர் இருக்கிற மாதிரி. ஷோ பீஸில் வைக்கிறேன். ஓகே, இதோட ப்ரைஸ் என்னென்ன வரும்? இதோட ப்ரைஸ் வந்து 500 வரும். ஓகே, இது கிளேயா? கிளேயே தான், கல்கத்தாலேருந்து வருது. இது ஃபைபரில் பண்ண குபேரன் சிலை. இந்த மாதிரி இப்போ அப்ராட் இங்கே வந்து உங்கள் ஷாப்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போக முடியுமா? கண்டிப்பாக. இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குமா அப்போ? ஆமாம். ஓகே, ஃபைபர்னு சொல்கிறீங்க, மேலே பெயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பெயிண்ட்லாம் கண்டிப்பாக நமக்கு கேரண்டி தானே? கண்டிப்பாக, அதனால அதுக்குரிய ரேட் இருக்கும். வீட்டுக்குள்ளே நுழையிறோன்னா அந்த என்ட்ரன்ஸில் ஹால்லெல்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருப்பார், செம்மையாக இருக்கார். ஹாப்பி மேன். புத்தர் கிளேல பண்ண புத்தர் ஷோ பீஸில் வைக்கிறது. 3 பேருமேவா? ஆமாம், எங்கே வேணாலும் இது பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேப்பரில் பண்ண மெட்டல் ஃபினிஷ் இருக்கிற தசவதாரம். பேப்பரில் பண்ணது? சீரியஸ்லி நீங்கள் இது பேப்பரில் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. தசவதார செட்டு குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி. இது அப்படியே செட்டாக தான் நமக்கு வரும் இல்லையா? ஓகே, செட்டு தான். மேலே இருக்கிறது பிரம்மோற்சவ செட், அதுவுமே பேப்பர் மெஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே மண்ணால் செஞ்ச கிளே டால், ஃபுல்லாக மண் பொம்மைகள். கொலுனாலே பழைய காலத்தில் களிமண்ணால் செஞ்ச பொம்மை தான் வைப்பாங்க. இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க எல்லாரும் அப்படின்னா மாயவரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஃபுல்லாக மாயவரம். எல்லா பொம்மையும் உயிரோட்டமாக பொம்மை. இவங்க மாரியம்மனா? ஆமாம், சமயபுரம் மாரியம்மன். கண்கள் பாருங்க, தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். அம்பாள் வந்து அப்படியே நம்மளை திறந்து நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல், தன்மை இருக்கும் இதில் ஃபுல்லாக. கண்டிப்பாக. ஆனால் இவங்க விஷ்ணு துர்க்கை. அவங்க விஷ்ணு துர்க்கைனாலே ஆண்மை கலந்த வீரம். அந்த டாலை பாருங்கள், அப்படியே இருப்பாங்க. மீனாட்சி வந்து முகம் வந்து க்ரீன் அண்ட் பிளாக் ரெண்டுமே இருக்கு இல்லையா? சாய்ஸ் இருக்குது. ஓகே, மீனாட்சியில் நிறைய சாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வந்து மீனாட்சியோட புஷ்பங்கி சேவைன்னு சொல்லுவாங்க. அந்தோட மீனாட்சி விக்கிரகம் பார்க்குறீங்க. திருவாச்சிலாம் அப்படியே நிஜமாகவே அப்படியே கோல்டில் இருக்குது செஞ்சுருக்க மாதிரி. அம்பாள் அவ்வளோ அழகாக இருக்கா. இது நீங்கள் பார்க்குறது திருக்கல்யாணம் பார்க்குறீங்க, மீனாட்சியோட திருக்கல்யாணம். இதுவும் கிளேயில் பண்ண டால் தான். இதுவுமே கிளே. ஆமாம், தெளிவாக இருக்கும். பக்கத்தில் பார்க்குறது நீங்கள் கஜலக்ஷ்மி, இது கிளேயில் பண்ணதான். இப்போ நீங்கள் பார்க்குறது கண்ணப்ப நாயனார். கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் டிட்டோவாக அப்படியே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். கோயிலில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த பூனல் முதற்கொண்டு அழகாக போட்டிருக்காங்க, அழகாக இருக்கும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும்.
நம்ப முடியுது அவங்களுக்கு இது ஃபுல்லாகவே செராமிக்கில் பண்ணியிருக்கோம். செராமிக். ஆமாம், ஃபஸ்ட்டு டைம் செராமிக் கோல்டு டால். அதில் செராமிக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஹேண்ட்மேட் பெயிண்ட் எல்லாம். ஹேண்ட்மேட் பெயிண்ட்னா எல்லாமே உங்களுக்கு எனாமல் மாதிரி இருக்கும். செராமிக் டால்னாலே பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கிளேசிங் சொல்லுவாங்க. கிளேசிங்கிறது பண்ணாமல் செராமிக்கில் பண்ணி ஹேண்ட்மேட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்பெஷல். இவங்களுமே செராமிக். ஆமாம் ஆமாம். கோவிலில் வந்து சிலைகள் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. இந்த வருஷம் ஸ்பெஷல் செராமிக்கில் இது பண்ணியிருக்கோம். இந்த செட் பார்க்குறோம்ல, இது என்ன செட்? தசாவதாரம் செட்டு. இதில் பிளாக் மட்டும்தான் இருக்கா? இல்லை, கோல்டு இருக்குது, இன்னொரு சாய்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தசாவதாரம் தான். மெட்டல் ஃபினிஷில் ஒரு சாய்ஸ் இருக்குது. இது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சீல் பேக்கிங் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடோட. இங்கே நீங்கள் வந்து பேரம் பேசுகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. பார்கோடோட உங்களுக்கு வந்து சீல் பேக்கிங்கே வச்சுருக்காங்க. இங்கே உள்ள சிலைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகி அந்த மாதிரி இல்லவே இல்லை. பிகாஸ் நீட்டான ஒரு சீல் பேக்கிங் இருக்கிறனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து முகங்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு சிலைகள் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாகவே ஒரு ஐம்பொன் சிலை, இந்த தங்க சிலை இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் லுக் இருக்குது. தசாவதாரம் இப்போ நீங்கள் பார்க்குறது தசாவதாரம் பேப்பர் மெஸ்ஸில் பண்ணது. என்னென்னா ராஜஸ்தான்லேருந்து வர்ற கோஃபா டால்னு சொல்லுவாங்க. COPA, கோஃபா டால். கோஃபா டால். கோஃபா டால்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முகம் மட்டும் பேப்பர் மெஸ்ஸில் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே கிளாத்தில் பண்ண, துணியில் பண்ண கொலு பொம்மை. ராஜஸ்தான்லேருந்து வர துணியில் செஞ்ச கொலு பொம்மை. இது ஃபுல்லாமே துணியில் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே. அப்போ ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு பொம்மையாக தான் உடையாது, உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே. ஃப்ளெக்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த துணியால் செஞ்ச இந்த பொம்மையில் வந்து கிருஷ்ணன் ராதை செட் மட்டும்தான் இருக்கும்? இல்லை இல்லை, விநாயகர் இருக்காங்க, லக்ஷ்மி இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. ராமர் பட்டாபிஷேகம், ஊஞ்சலோட ராதை கிருஷ்ணா இருக்காங்க. அண்ட் இது ராமர் பட்டாபிஷேகம். ராமர் பட்டாபிஷேகம், கிருஷ்ணர், பிள்ளையார், மகாகாளி, நவராத்திரிக்கே உரிய காளி. ஓ, செம்மையாக இருக்காங்களே. எல்லாருமே இருப்பாங்க இதில். விநாயகர் ரொம்ப அழகாக இருக்காரு. வந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு இது இருக்குது, நிறைய இருக்குது. இது இந்த மாதிரி டால் பூரா என்னென்னா இந்திய பாரம்பரிய உடைகள். ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குரிய டாலும் அது ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஓகே. இது பாருங்கள், ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுறவங்களும் இந்த டாலில் கிடப்பாங்க. இது என்ன ப்ரொஃபஷனல்? அரிசி. ஓகே, அரிசி நெல் குத்துறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கொண்டப்பள்ளி டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவிலேருந்து வருது. இது ஃபுல்லாக வுட்டிலே பண்ணியிருக்கோம். வில்லேஜ் கிராஃப்ட் அப்படிங்கிற கான்செப்டில் இது பண்ணுவாங்க. செய்வாங்கண்ணா. இது வந்து கிருஷ்ணர் பசுவோட இருக்காரு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், கிருஷ்ணர் எல்லாமே இருக்கும், ரதத்தில் இருக்கும். ஓ, இது பஞ்சமுக விநாயகர், ஆஞ்சநேயர், 2 பேருமே இருப்பாங்க. விநாயகர் இருக்காரு, ஆஞ்சநேயர் 2 பேருமே இருக்காங்க. இது எல்லாமே வுட்டானா? ஆமாம். எப்படின்னா இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக வுட்டில் பண்ணுறாங்க? இது அவங்க ஸ்பெஷல். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா? இது மாதிரி கொண்டப்பள்ளியில் பண்ணுறது இது. நம்ம கிளேயில் வந்து கிருஷ்ண லீலைகள்னால் ஒரு இதுலேயும் வந்து 10 பொம்மை இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து வுட்டில் சின்னதாக கான்செப்ட் பண்ணிட்டாங்க. 13 கான்செப்ட் இருக்குது ஃபுல்லாக. 13 கான்செப்ட்னா என்னென்ன கான்செப்ட்? கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து இருக்கும். பிறந்ததுலேருந்து எல்லாமே ஒரு இதாக இருக்கும். கிருஷ்ண லீலைன்னு சொல்லுவோம் இல்லையா? 13 ஃபுல்லாக. இது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கொலுவில் வைக்கிறதுக்கா இல்லைன்னா வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொலுவில் வைக்கிறது அண்ட் வந்து நிறைய கிஃப்ட்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட்? ஒரு 400லேருந்து. 400 உரி அடிக்கிறது. இது வந்து மரப்பாச்சி பொம்மை, நவராத்திரிக்குன்னு வைக்கிற மரப்பாச்சி பொம்மை. இது வந்து குழந்தைங்களுக்கு அந்த உரசி அந்த மருந்து போடுற மாதிரியா? அந்த மாதிரிலாம் இப்போ வர்றது கிடையாது. இது இப்போ லேட்டஸ்ட்டு என்னவோ அதுதான். அதெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ கிடையாது அதெல்லாம். இதில் இது எல்லாம் அந்த 9வது படியில் வைக்கிறது. இது ஆட்டோ, தள்ளுவண்டி, இது இந்த மாதிரி கான்செப்ட் நிறையா இருக்குது. ரிக்ஷா, பஸ்ஸு. கொலு வைக்கிற வீட்டில் கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த பார்க் மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. எல்லாமே வுட்டனா? ஆமாம், வுட்டு தான். ஓ, பார்க் செட் பண்ணுறதுக்குரிய அனிமல்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும், வுட்டிலே கிடைக்கும் நம்மக்கிட்ட.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் வந்து அடுத்த சைஸ் அடுத்த சைஸ் பார்க்கில் செட் பண்ணுறதுக்கான அனிமல்ஸு. ஸோ பார்த்தது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பார்த்தீங்க, இப்போ அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ். எல்லாமே ஃபைபரில் பண்ணால் கொலு டால். ஃபைபர். ஆமாம், ஃபைபரை எதுக்கு பண்ணுறோம் ஃபைபரில் அப்படின்னா இது உடையாது, லைஃப் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு கொண்டு போகிறதுக்கு வெயிட் இல்லாமல் உடையாமல் கொண்டு போகிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி டால் வச்சுருக்கோம். இப்போ ஃபைபர்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அதுதான் நீங்கள் இன்ட்ரோவில் சொன்னீங்களா வெளிநாட்டு கொண்டு போகிற மாதிரியானு வச்சுருக்கோன்னு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது உங்களுக்கு 500லேருந்து இருக்கும். 500லேருந்து. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா மாயாவரத்துலேருந்து வந்த கிளே டால், மண் பொம்மைகள். மண் பொம்மைகள். ஆமாம், மண் பொம்மையில் இவ்வளோ அழகாக வந்து செய்ய முடியுதா? சரபேஸ்வரர், நீங்கள் அடுத்து பார்க்குறது சரபேஸ்வரர். சரி, சிங்கமுகம் கொண்டு இருக்கார் இல்லையா? சரபேஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர் அடுத்து. ஓ, ஓகே ஓகே. ஐயப்பன். ஐயப்பன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பசுவங்கன்றோம், கிருஷ்ணர், ராமானுஜர், அன்னபூரணி, பழைய டைப் மீனாட்சி. இவங்க பழைய டைப் மீனாட்சியா? பழைய காலத்தில் குழுன்னா இந்த மாதிரி மீனாட்சி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பண்ணால் குழு பொம்மை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் புரியல. அது ஒரு டைப் மாவு. மாவு. அதில் மோல்டில் ஊற்றி எடுப்பாங்க. இந்த டாலில் என்ன ஸ்பெஷல்னால் எத்தனை வருஷம் ஆனாலும் கோல்டு கற்காது. இந்த கோல்டுலாம் கற்காது. இது என்ன சுவாமி சிலைங்க? பாண்டுரங்கன் ருக்மானி செட்டு. பாண்டுரங்கன் ருக்மானி செட்டு. நரசிம்மர். நரசிம்மர், முத்தங்கி பெருமாள், பாலாஜி தாயார், விஜயலட்சுமி, ஆண்டாள். இவங்க மீனாட்சி, அந்த கோபுரத்தில் இருக்கிற மாதிரி. இல்லை, துளசி மாடத்தில் ஆண்டாள். துளசி மாடத்தில் ஆண்டாள். ஆமாம், ஓகே. பெருமாள். சொர்ணலட்சுமி, வரலட்சுமி, மன்னார்குடி ராஜகோபால். மன்னார்குடி ராஜகோபால். பெருமாள். கஜலட்சுமி, நரசிம்மர், கஜலட்சுமி. ஆமாம். சரஸ்வதி. கீழே பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபா, மாரியம்மன், ஆஞ்சநேயர், ஆதிசங்கரர், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, உங்கள் ஷாப் ஓப்பனிங் டைம் என்னங்க? காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். 8 மணி வரைக்கும். சண்டே ஷாப் ஓப்பனா? நவராத்திரிக்கு மட்டும் உண்டு. சீசனில் மட்டும் இருக்கும், மீதி நாள் லீவ். இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே பேப்பர் மெஸ் டால். ஃபஸ்ட்டு நெல்லை காந்திமதி அம்மன், அடுத்து நாராயணி, ஸ்ரீ லலிதாம்பிகை, சிவன் ஃபேமிலி, சிவன் குடும்பம், கீழே அண்ணாமலையார் நால்வரோட, ஆஞ்சநேயர் கருடாழ்வார், ஐயப்பன், மலேசியா முருகன், பராசக்தி, சரஸ்வதி, லட்சுமி. நவராத்திரிக்குரிய 3 தெய்வங்கள். பாலாம்பிகை, சமயபுரம் மாரியம்மன், லக்ஷ்மி வனதுர்கை. இதெல்லாமே கிளேயா? இல்லை, பேப்பர் மெஸ். கீழே காஞ்சி மகா பெரியவர், பிஓபி, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அது கீழே வராகி அம்மன், லட்சுமி, பராசக்தி, சரஸ்வதி. பேப்பர் மெஸ்.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காம நம்மளோட காய் மாதிரி ஷாப்பிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கடையில் திங்ஸ் வாங்க வந்த ஒரு கஸ்டமரோட ரிவ்யூவை கேளுங்க. அந்த ரிவ்யூவை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஓகே, இப்போ வாங்க கஸ்டமரோட ரிவ்யூவை கேட்கலாம். ஹாய் அக்கா. ஹாய் ஹாய் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். Okay. நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே 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 உங்களை பார்த்தது ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க மதுரைக்கு வந்திருக்கோம். ஓகே. கொழுக்கு பட்ஜெட் சாமி வாங்க வந்திருக்கோம். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? சிவகாசி. சிவகாசிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே. கிட்டத்தட்ட 7 வருஷமா நாங்க இங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கேயே வாங்குறீங்க? ஆமா. என்ன ரீசன்க்கா மற்ற ஷாப்பை விட ஏன் நீங்கள் இந்த ஷாப்பை சூஸ் பண்ணீங்க? அதாவது நம்மளை பார்த்த உடனேயும் எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்த உடனே ஓடி வருமோ அதை மாதிரி எனக்கு இங்கே வந்த உடனே எல்லா சாமியும் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நான் உள்ள வரவுமே வந்து பார்த்தேன். நான் எனக்கு நீங்கள் சொல்லும் போதே உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. எல்லா சாமியும் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லார் வீட்டுக்கும் போகிறத விட நம்ம வீட்டுக்கு நம்ம வரும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இங்கே வரும்போது அவ்வளோ சந்தோஷம். ஓகே. இங்கே வந்து ஒவ்வொரு சாமி அது அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் பேப்பரில் தான் பார்த்து வந்தோம். அந்த சாமி இங்கே இருந்து வாங்கின உடனேயும் கோடான கோடி தேவர்கள் எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட சிரிப்புலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு. உள்ளேருந்து பேசுகிறீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கடையை பற்றி? அதாவது நீங்கள் வந்து இப்போ கொளூர் சாமிங்கிறது வேளச்சேரியில் போய் வாங்குவீங்க. நம்ம ஒரு சாமி வாங்கினாலும் நமக்கு வந்து நல்லா இருக்கு, மனசுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நிறைய அது வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே வந்து அந்த ரெண்டாவது நம்ம இங்கே வந்து நான் வீடியோ எடுக்கும் போதே பார்த்தேன். அம்பாலோட முகம், சுவாமி, எல்லா சுவாமிகளோட முகம் அப்படியே நம்மள பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் மாதிரி இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து வாங்கி கொண்டு போய் நம்ம வீட்டில் ஒரு சாமி வச்சா கூட அந்த வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து தொழில் வந்து நல்லா நடக்குது. அதுதான் நமக்கு மெயின். நம்ம தொழில் நடந்தா நம்ம இங்கே அம்மாவை தேடி வரோம். அப்போ நமக்கு இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து தொழில் நல்லா நடக்குது, மனசுக்கு நிறைவா இருக்கு. நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வர்ற பக்தர்களுக்கும் பரிபூரணமாக எல்லா அருளுமே கிடைக்குது. என்னோட இப்போ நான் இங்கேருந்து சுவாமி கொண்டு போய் வைக்கிறேன்னா கல்யாணம் வேணுன்றாங்க, குழந்தை வேணுன்றாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா அருளுமே கிடைக்குது. அப்போ அது வந்து அம்மாவோட அருளுனால தான் கிடைக்குது. ஓகே, கண்டிப்பாக்கா. ஓகே, விலையை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற கடைகளை விட இங்கே விலை எப்படி இருக்கு? இல்லை ரொம்பன்றது இல்லை. அண்ணாட்ட வந்து இன்னமும் வந்து வெரைட்டின்றதோட நமக்கு இந்திய கடவுள் வந்து இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் மாநிலத்திலேருந்தும் கொண்டு வந்திருக்காங்க. 7 மாநிலத்திலேருந்து இருக்கீங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய பார்க்க முடியுது. வந்து நல்லாவும் இருக்கு. விலை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாலாம் அண்ணா சொல்லலை. எல்லாரும் வாங்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம விலை அதிகமாக போட்டாலும் நமக்கு வந்து நிறைவுகள் கிடைக்குது. அதுதான் மெயின். ஓகே, சுவாமி நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து எவ்வளவு விலை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரியான சுவாமி சிலைகள் நான் இவ்வளவு வீடியோஸ் எடுக்கிறேன். சீரியஸ்லி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அந்த முக லட்சணம் வந்து அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவளோட பாதத்துல இருந்து அவளோட கண்கள், சிரிப்புல இருந்து எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு. நம்ம ரெண்டாவது நம்ம வீட்டுல கொண்டு போய் அதை வைக்கிறோம் பாத்தீங்களா, அதை பார்க்க வர்றவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லாருமே கேட்கறாங்க எங்க வாங்குனீங்க. அப்ப அவங்களோட அது வந்து நம்ம மூலமா எல்லாருக்குமே பரவுது இல்லையா? அதுதான் அண்ணா வீட்லயும் கொடு வைக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வைக்கிறோம் நாங்கள். அப்பா அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே போனாங்கன்னா தான் இந்த மாதிரி சாமியை வந்து அவங்களால அடுக்க முடியும், பார்க்க முடியும். ஓகே, ஷாப்பே சேம் இதே பிளேஸ்ல 20 வருஷம் வச்சிருக்காங்க. அது ஒரு கடவுள். கண்டிப்பா. ஓகே, thank you so much. Thank you for your valuable feedback. ரொம்பவே அழகா பேசுனீங்க. உள்ள இருந்து பேசுனீங்க. உங்களோட சிரிப்புல இருந்து எல்லாமே தெரியுது. Thank you so much.